கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லென்று சுற்றுமிருந்து ஆர்வினாவிலும் வாய் திறவாதே அந்த காலமடைவதன் முன்னம் மார்வமென்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வமென்பதோர் பூவிடவல்லார்க்கு அரவதண்டத்தில் குய்யலுமானே. அந்த காலத்துல எல்லாம் பேங்க் கிடையாது. அதனால கையில் உள்ள பணத்தெல்லாம் தனியா வச்சுட்டு இருக்கிறது. வீட்டுல தான் வச்சாகணும். வீட்டுல வச்சா வெளியில வர திருடர்களும் எடுத்துன்னு போயிடுவா, வீட்டுல உள்ளவாளும் எடுத்துன்னு போயிடுவா. இந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியும், எடுத்துன்னு போயிட்டு யாரும் எடுத்துன்னு போனாலும் எனக்கு தெரியாத, நீங்க தானே வச்சு வச்சு பூட்டி சாவி கையில வச்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவா. எப்போதுமே கையில பணங்காசு உடையவனுக்கு மனைவியும் நம்ப முடியாது, மக்களையும் நம்ப முடியாது, தன்னையும் நம்ப முடியாது. கடைசியில என்ன ஆகுமோ தெரியாது. சில பேர் என்ன பண்ணுவார்கள், பேங்க் இல்லாததுனாலே வீட்டிலேயே ஒரு சுரங்கம் மாதிரி கீழே தோண்டி அதுக்குள்ள ஒரு பானையில அது எல்லாத்தையும் வச்சு மேல மண்ணை மூடி ராத்திரி படுத்துக்கும் போது அதுக்கு மேலேயே படுத்துப்பா. இப்படி வச்சு காப்பாத்துவா, இப்படி வச்சு காப்பாத்துவார்கள். ஏன்னா இடத்துக்கு இருக்கட்டும் இருக்கட்டும். கடைசியில என்ன, நமக்கே வேண்டியிருந்தா என்ன செய்யறது, பொறுத்தியாருக்கு கொடுக்குறாப்புல இருந்தா என்ன பண்றது, அவளுக்குள்ளேயே வேண்டியவாள் வேண்டாம், அவளுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இன்னைக்கு ஒரு தண்ணி வெந்நீரோட கொடுக்க மாட்டேங்கிறான், அவனுக்கு என்னத்துக்கு கொடுக்கறது அப்படின்னு. அவனுக்கு கொடுக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. இந்த மாட்டு பொண்ணுக்கு என்னத்துக்கு கொடுக்கறது, இல்லைடா அந்த பொண்ணு கொடுக்கலாம். இல்ல புருஷனா இருந்துட்டான்னா அவனுக்கு 2 தாரம் இருந்ததுன்னா மூத்த தாரத்துக்கு வேண்டாம், இளைய தாரத்துக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் வியாக்கியானத்துல இருக்கு, அதனால சொல்றேன். இப்படி எல்லாம் பிளான் போட்டு வச்சு 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 மூடி வச்சுண்டு சொல்லலாமே நாள் சொல்லக்கூடாது. பொழைச்சு விட்டா என்ன செய்யறதுன்னு கடைசி மூச்சு வரையிலும் இந்த இடத்துல நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பொழைச்சுன்னு விட்டாங்க. என்ன செய்யறது, அவளோ வந்திருக்கிறாளாம், இவருக்கு கடைசி காலம்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறார்களா. வந்தவாள் என்ன பண்றான்னா, இவனை பார்க்க வந்திருக்கா, இவர் போக போறார். பாவம், எங்க அப்பா போக போறார், எங்க தாத்தா போக போறார், எங்க பெரியப்பா போக போறார், எங்க மாமனார் போக போறாருன்னு ஒருத்தரும் பார்க்கவில்லையா. ஏன்னா நம்ம போனா நம்ம இடத்துல சொல்லுவரோ இந்த இடத்துல வச்சிருக்கிறேன்னு அப்படின்னு ஆசை. இப்படியும் அப்படியும் பார்த்து ஒத்துரும் இல்லாத சமயமா ஒவ்வொருத்தரும் கேட்கிறா. ஆர் வினாவிலும் நீங்க வாக்கியம். இவர் கேட்டு அவருக்கு சொல்லலே, அவர் கேட்டு இவருக்கு சொல்லலே, எல்லாருமா கேட்டதுனால இவருக்கு சொல்லலே அப்படின்னு இல்லாதபடி சமயம் பார்த்து ஒவ்வொருத்தரும் சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாகில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து. யமன் வந்து பிராண வாங்கிறது போராதுன்னு இவர்கள் பிராண வாங்கிறது. ஆர்வினாவிலும் யார் வினாவிலும், அது சொல்றதுக்கு வாய் திறந்தாத்தானே அது சொல்லும். அதுதான் கடைசியில் இழுத்துன்னு கிடக்க. அது வாயாலே எப்படி பேசும், பேந்த முழிக்கிறது. யார் வந்திருக்கா, என்ன கேட்கிறா, என்ன சொல்லணும்னு தெரியாத அவஸ்தைனா அது. அந்த அவஸ்தை வந்தாதானே பொறுத்தியாருக்கு தெரியும். அந்த ஒரு அவஸ்தை மட்டும் நமக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சுட்டா அப்புறம் மீள முடியாது. எது நாள் மரணாவஸ்தை, யாருக்கும் அனுபவம் இல்லாத அவஸ்தை இது. வந்துடுத்து நாள் அப்புறம் மறுபடியும் மீள முடியாது. அதுக்கு சாமியில் எப்படி சொல்றது, சுற்றும் இருந்து ஆர்வினாவிலும் வாய் திறவாதே. வாயை திறக்க முடியல, ஏன்னா வாயை இழுத்து விடுத்து, நாக்கு உள்ள இழுத்து விடுத்து, பேச முடியாம பேந்த முழிக்கிற நிலை. அந்த நிலை வருவதற்கு முன்னம் அது யாருக்குமே வரக்கூடிய நிலைங்கிறத ஜாக்கிரதைப்படுத்துறார், கவனப்படுத்துறார். அந்த நிலை வருவதற்கு முன்னம் மார்வ அகம் மார்வம் ஹிருதயம் என்ற ஒரு கோவில் பூஜாம் ஸ்வீ குரு புண்ணிய ஸ்லோகா என்று தன்னுடைய ஹிருதயத்தையே ஒரு கோவிலாக ஆக்கி அங்க தன்னுடைய கண்ணீராலேயே அவருக்கு அர்க்யபாத்தியம் கொடுத்து தன்னுடைய பிரேம பக்தியையே புஷ்பமாக நைவேத்தியம் பண்ணி ஒரு மானச பூஜையை சொல்றார். மாதவன்
என்னும் தெய்வத்தை நாட்டிகே ஆர்வம் என்பதோர் பூவிடவல்லார்க்கு. ஆர்வம்னா பிரேமை. பிரேமை என்கின்ற ஒரு புஷ்பம் இடுகின்றவர்களுக்கு அரவதண்டத்தில் உய்யலாமே. அரவன்னா யமதூதர்கள். யமதூதர்கள் கொடுக்கிற தண்டத்திலிருந்து தப்பலாம். இன்றைக்கு எம்பெருமான ஆசிரியித்த ஹரிதாசர்களுக்கு யமதூதர்கள் கிட்டக வரமாட்டார்களே. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.